நடப்பாண்டு ஜூலை மாதத்தில் சரக்கு கையாளுதலில் இந்திய ரயில்வே 9% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் 129.7 மில்லியன் டன்களாக இருந்த சரக்கு கையாளுதல் அளவு இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் 141.3 மில்லியன் டன்களாக அதிகரித்துள்ளது. பொருளாதாரத்தின் முக்கிய துறைகளில் நிலவும் நிலையான தேவை மற்றும் சரக்கு போக்குவரத்து மேலாண்மை மற்றும் செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதற்கான தொடர் முயற்சிகள் ஆகியவற்றை இந்த செயல்பாடு பிரதிபலிக்கிறது. மேலும் இரும்பு தாது கையாளுதல் 22.2%, நிலக்கரி 11.5%, உணவு தானியங்கள் 11.5%, உரங்கள் 12%, பிற சரக்குகள் 12.1% அதிகரித்தன. அனல் மின் நிலையங்களில் நிலக்கரிக்கான தேவை அதிகரித்ததை அடுத்து கடந்த ஆண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூலை மாதத்தில் மின் நிலையங்களுக்கான உள்நாட்டு நிலக்கரி விநியோகத்தை இந்திய ரயில்வே 20% அதிகரித்தது. சரக்கு போக்குவரத்தில் ஏற்பட்ட இந்த அதிகரிப்பு ஜூலை மாதத்தில் சரக்கு கட்டண வருவாயில் 8% வளர்ச்சியுடன் 1100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான கூடுதல் வருவாயை ஈட்டித் தந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.